12 ராசிக்காரர்களும் வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய ஆலயங்கள். அங்கு சென்ற பின்பு வாழ்க்கையே முற்றிலும் மாறிவிடும். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியே குணாதிசயங்களும் அதிசயங்களும் தனித்தனி கோணத்தில் வாழ்க்கை அமைப்பும் மாறுவதாக ஜாதகத்தில் கூறியுள்ளது. அதுபோலதான் 12 ராசிக்காரர்களும் தனித்தனியே ஆலயங்களும் உள்ளது. அந்த சக்தி மிகுந்த ஆலயங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் செல்லும் போது முன்னேற்றம், மன அமைதி காண்பது, மகிழ்ச்சி, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று இன்னமும் பலர் கருதி அதன்படி செல்கின்றனர். அப்படி முதல் ராசியாக மேச ராசி எதையும் தன்னிச்சையாகவும் முதன்மை அடைய வேண்டும் என இருக்கும் ராசிக்காரர்கள். இவர்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை கோவிலில் சிறப்பு வாய்ந்ததாக உள்ள பழனி ஆலயம் செல்வது இவர்கள் தனித்துவத்தையும் தைரியத்தையும் வர வைக்கும். இரண்டாவது ராசியாக உள்ள ரிஷபராசியும் துளாராசியும் செல்வத்தின் அதிபதியாகவும் தனபாக்கியத்தையும் சௌபாக்கியத்தையும் அருளும் மகாலட்சுமி அருள் வாழ்க்கை முக்கியம் என கூறப்படுகிறது. அதன் பயனாய் செல்வ செழிப்பு இருக்கும். திருமலா திருப்பதிக்கும் மகாலட்சுமி தாய் தனித்தனியே இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் சென்று வழிபடுவது இவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள இன்னல்களையும் துன்பங்களையும் போக்கி செல்வ நிலையை உயர்த்தும். மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் பெருமாள் மற்றும் முதன்மை கடவுளான விநாயக பெருமானின் ஆசையை பெறுவது இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் தடைப்பட்ட காரியங்கள் முடிக்கவும் நல்ல ஏதுவாக இருக்கும். அப்படி வழிபாடு செய்யும் போது கற்பக விநாயகர் ஆலயமும் பெருமாளின் திவ்ய தேசங்களில் ஒன்றான வரராஜ பெருமாளையும் வணங்கி வருவது வேலையில் முக்கியத்துவமும் அதிகாரத்தையும் தனித்துவம் கல்வி இவற்றில் உயர்ந்து விளங்கலாம். இதில் கடகம் மற்றும் மீனராசிக்காரர்கள் எதிலும் அவசர நிலையும் சொல்புத்தி இல்லாமலும் இருப்பார்கள். இவர்கள் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயங்களும் பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களும் ஒன்றான ராமேஸ்வரமும் அம்மன் ஆலயங்களில் ஒன்றான மீனாட்சி அம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில் சென்று வணங்கி வருவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். இதில் தனுசு ராசியும் சிம்ம ராசிக்காரர்களும் குரு பகவானின் ஆசியும் சூரிய பகவானின் அருளும் பெறுவது முக்கியமான ஒன்று. அதில் அக்னி திருத்தலமான திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சுற்றி வருவது வாழ்க்கையில் இருந்த தடைகளையும் விலக்கி முன்னேற்றத்தை கொண்டு செல்லும். புதிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் உருவாக்கம் இவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் என நம்பப்படுகிறது. கும்பராசியும் மகர ராசிக்காரர்களும் நவகிரகங்களின் நியாயாதிபதியாக இருக்கும் சனி பகவானின் அருள் அவசியமாகவும் நம்பப்படுகிறது. அதனால் தர்பர்ணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரனை வணங்கி வருவது நல்ல பலனையும் நீண்ட ஆயுளையும் கவலை, கஷ்டம், சனிதோஷம் இவற்றிலிருந்து விலக்கி சிரமங்கள், கவலைகள் நீக்கி சென்று வந்த அனுபவத்தால் சொல்கின்றனர். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு மன அமைதி மற்றும் நிம்மதி முக்கியமான ஒன்று. 12 ராசிக்காரர்களும் எந்த ராசியாக இருந்தாலும் உண்மையான பக்தியும் நல்ல ஒழுக்கமும் நல்ல செயலும் இருந்தால் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் தரும். கோவிலுக்கு செல்வது சுற்றுலா என்று எண்ணாமல் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் தெய்வ வழிபாடு என எண்ணி நினைப்புடன் செல்லும் போது எந்த வழியிலாவது நமக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும். இதை முழு மனதுடன் ஏற்று என்றும் ஆலய வழிபாடு செய்வது நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நமக்கு தர வேண்டிய ஒன்றாக இருக்கும்.